நம்ம சூப்பரான ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக பேன் வச்சுக்குவோம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இதில் வந்து வெள்ளை பூசணிக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுக்கிடுவோம். இது நல்லா வேகட்டும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இது வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு கொதி வந்துட்டு நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். இது மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய், இதுதான் இதுக்கு காரம். இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய், தேங்காயும் பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். அதை இதில் ஊற்றிடுவோம். சில பேர் வந்து ரொம்ப கெட்டியாக வைப்பாங்க, அரிசிலாம் ஊற்றி. அது வந்து நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு பத்தலை அப்படின்னா தயிரெல்லாம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வைக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப நேரமும் ஆகாது. இந்த பூசணிக்காய் மட்டும் வேகிற நேரம் தான். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறது வந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு 8 பேராவது சாப்பிடலாம். பூசணிக்காய் வெந்ததில் இந்த அரைச்சி ஊற்றுனது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த கொதித்து இது பச்சை வாசனை போகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே பூசணிக்காய் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து சில பேர் வந்து அரிசி போடுவாங்க, பொட்டுக்கடலை எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டால் பிடிச்சிரும்னு பயம் இருக்கும். இப்போ வந்து இது கொதிச்சா போதும், நம்ம மூடி வச்சிடும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்க, இந்த வெந்து அந்த பச்சை மிளகாய், ஜீரகத்தோடைய, இஞ்சியோடைய இதெல்லாம் போய் அந்த பச்சை வாசனை போன உடனே ஒரு மாதிரியாக வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் போதும். இதுதான் இந்த இந்த இதில் இருக்கும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சிடணும். சிம்மில் வந்து ரொம்ப சிம்மில் வச்சிட்டோம்னா வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு தயிரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இது பாருங்க, இதானோடனே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக வைங்க. கொலன்னு வச்சோம்னா அது ஒரு கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும். அது லேசாக பிடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். இது வந்து இதை மட்டும் நல்லா உப்பு போட்டு இது நல்லா காரமாக நம்ம வேக வச்சிட்டோம்னா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இவ்வளோதான். இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ தயிர் ஊற்றிக்கிடலாம். இது ரொம்ப கெட்டியாக வேணுங்கிறவங்க தான் பொட்டுக்கடலை என்னாச்சும் இந்த அரிசி ஏதாவது அரைச்சி அதில் ஊற்றி இதை இதாக்குவாங்க. இது இவ்வளோ போதும். இதுக்கு இதிலே ஒரு 5-6 பேர் நம்ம சாப்பிட்றலாம். இது கொதிக்கக்கூடாது. லேசாக சூடு வந்தால் மட்டும் நம்ம போதும். இதில் இது மேலே வந்து தாளிக்க வேண்டியது தான். தாளிச்சிட்டோம்னா முடிஞ்சது. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த அளவு கெட்டி போதும்ல. ரொம்ப கெட்டியாக வச்சா ரொம்ப இதாக இருக்கும், வேஸ்ட் ஆகிடும். நிறைய வச்சு வேஸ்ட் ஆகிறத விட கரெக்டாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாவும் இருக்கும். திருப்தியாக போட்டு வெளியில் கீழே சிந்திடாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சு இதுக்கு கொஞ்சம் தாளிச்சுக்குவோம். எல்லாம் ஃபேன் காஞ்ச உடனே காயிட்டோம். எல்லாம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். நல்லா ஆயில் சூடாகட்டும். நல்லா கடுகு, உளுந்தம் பருப்பு, உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். இதில் வந்து வெங்காயம், காஞ்ச மிளகாய்,
இது ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து ரொம்ப ஹைலைட், நீங்கள் எவ்வளோ பெருங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம். இதில் பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கடைசியில் கருவேப்பிலை. அவ்வளோதான். இதை மேலே அதெல்லாம் ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இதுதான் முடிஞ்சது. கமகமன்னு நம்ம வந்து மோர் குழம்பு சூப்பராக வச்சாச்சு. அவ்வளோதான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க பார்ப்போம். இப்போ மணக்க நம்ம நல்லா மோர் குழம்பு வச்சாச்சு. நல்லா பூசணிக்காய் போட்டு, அந்த பூசணிக்காய் பாருங்கள் நல்லா அந்த பச்சை மிளகாய் இஞ்சியில் உப்பை போட்டு வச்சோடனே நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.